அன்புள்ள சகோதர சகோதரிகளே, SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தால் இந்த நடைமுறையை துவக்கி இருக்கிறாங்க. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட 30 நாளில் பல்வேறு விதமான வாக்காளர்கள் சரி செய்யப்பட இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் அது சரி செய்யப்படணும் அப்படின்றதில் நம்ம கவனமாக இருக்கும். இது அவங்களாம் சரி செஞ்சு விட்டு போகிறது கிடையாது. நாம போய் நம்முடைய வாக்குகளை சரியாக பதிவு செய்யக்கூடிய அந்த வேலையை நம்ம செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு குறிப்பிட்ட தேர்தல் நேரத்திலையும் வாக்காளர்களை சரி செய்வாங்க. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களெல்லாம் எப்படியோ, ஆனால் இப்போது இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டாவது என்ன, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று நாம் விரும்பாத ஆட்சி வந்துவிடக்கூடாது. ரெண்டாவது, முஸ்லீம்களை அரவணைக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கணும். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பொதுவாக மக்கள் மீது அக்கறை கொண்டவங்க ஆட்சியில் இருக்கணும். ஆனால் இப்போ நான் தான் ஆட்சிக்கு சொந்தக்காரன், நான் தான் தலைவன், நான் தான் முதல்வன் என்ற பெயரில் பலர் பலவிதமாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதற்கு தகுந்தவாறு இந்த வாக்காளர் சீர்திருத்தம் என்ற ஒன்று வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் பல்வேறு விதமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், பதறாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் சில முக்கியமான ஆவணங்களை நம்ம ரெடியாக எடுத்து வைக்கணும். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆதார் கார்டு முக்கியமான ஆவணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டை நம்ம ஜேபிலே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆம் ஆத்மிக அதிகார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமும் இல்லைன்ட்டான். அது வெறும் கலர் பேப்பர்னு சொல்லிட்டான். அது நான் விரும்பினா எடுத்துக்குவேன், விரும்பலாம் விட்டுருவேன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ஆதாருக்கு இன்றைக்கி எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொன்னால், பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், ரெண்டாவது ஸ்கூல்லேருந்து கொடுக்கப்பட்ட டிசி, ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து கொடுக்கப்பட்ட டிசி, இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி நம்ம எல்ஐசியில் நம்ம போட்டிருக்க மாட்டோம், ஆனால் பிற சமுதாய மக்கள் போட்டிருப்பாங்க. அதையும் ஒரு ஆவணமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஐடென்டி கார்டையும் வாங்குவாங்க. இன்னும் சில ஆவணங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அது 11 விதமான ஆவணங்கள். அது உங்களுக்கு இன்றைக்கு விநியோகப்படக்கூடிய நோட்டீஸில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் ஆஃபீஸர் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீங்கள் அது இல்லை இது இல்லை என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்கள் வீடுகளில் என்னென்ன ஆவணம், உங்கள் ஓட்டு போடுவதற்குரிய வாக்காளர் அடையாள அட்டை யார்ட்டெல்லாம் இருக்கோ, ஓட்டு போட போகிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்காக அதில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை ரெடியாக வச்சுக்கோங்க. அவங்க வரும்போது பீரோவில் தேடிக்கிட்டு இருக்காதீங்க, சுந்தாக்களை தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியல. அவங்க வரும்போதே நம்முடைய ஃபோட்டோ போட்டு ஒரு பேப்பரை தூக்கிட்டு வருவாங்க. அதில் நம்ம ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ நம்ம ஓட்டு போடுற நேரம் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னால் நம்ம அதற்கான ஆவணங்களை கொடுக்கணும். இருக்கிற எல்லா விஷயங்களையும் தேடி எடுத்து பக்காவாக ஒரு ஃபைல் பண்ணி பத்திரமா வச்சுக்கிங்க. அவங்க வந்தால் அதை எப்படி பதிவு செய்யணும் என்பதில் நுணுக்கமாக இருக்கணும். பாலக்கோடு போன்ற ஊர்களில் அதிகமாக தமிழ் எழுத தெரியாது. அதனால் எழுத தெரிஞ்சவங்களை வச்சு எழுதுங்க. அவசரப்பட்டு எதையும் எழுதி ஃபில்அப் பண்ணி கொடுத்துடாதீங்க. இது எக்ஸாம் கிடையாது. இந்த முறை நாம் ஓட்டு போடலன்னு சொன்னால் அடுத்த முறை நம்ம வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதற்கு ரொம்ப சிரமப்படணும். இப்போ நம்ம இடம் பெற்றால் தான் இது நீண்ட நாளைக்கு நம்ம வாக்கு செலுத்த முடியும். அதனால் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. கவனமாக நீங்கள் உங்களுடைய பேரை பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பாதுகாப்பாக வைங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதை பதிவு செய்யக்கூடிய தெரிந்தவர்கள்ட்ட வச்சு பதிவு செய்யுங்க. அது பதிவு செய்வது முன்னாடி அந்த பதிவு செய்யக்கூடிய பேப்பரில் பென்சிலில் பதிவு செய்யுங்க. முதல்ல பென்சிலில் பதிவு செய்யுங்க. அது சரியாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண பின்னாடி சரின்னு இருந்தால் அதை ரப்பர் வச்சு நீங்கள் அழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பென்சிலில் எழுதுனது சரியாயிடுச்சுன்னா அதை போய் சும்மா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெராக்ஸை பார்த்து பென்சிலில் எழுதுனதை ஒரிஜினல் அழிச்சு எழுதிக்கலாம். நிறைய நுணுக்கமாக அதெல்லாம் நம்ம செய்யணும். அதில் சில நம்பர்கள்லாம் கேட்போம். நம்பரை கரெக்டாக போடணும். நம்பரை மாற்றி போட்டு விட்றாதீங்க. டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி போட்டு விட்றாதீங்க. எல்லாமே கவனமாக செய்யணும் என்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருங்க. ஜமாத்தில் இருந்து நிர்வாகிகள் யாராவது அதற்கு தகுதியான ஆட்களை ஏற்பாடு செஞ்சு யாராவது வீட்டில் உட்காந்து அதை ஃபில்அப் பண்ண சிரமமாக இருந்தால் மக்கள் அனுப்பி உதவி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மாவட்ட நிர்வாகமும் இதற்கான உங்களுக்கு ஒரு வேலைகள் உதவி செய்ய தயாராக இருக்கிறது. மாநிலமும் வழிகாட்ட தயாராக இருக்கிறது. எனவே இந்த SIRல சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.